இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லூம் சோலார் பேனல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சோலார் பேனல நீங்க வாங்குனீங்கன்னா, இதுல போட்ட காசு திருப்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 7 1/2 வருஷம் ஆகும். வெல்கம் டூ த சேனல் கைஸ். இந்த பார்ட் 2 வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நமக்கு ஜெனரேட் ஆகுற எலக்ட்ரிசிட்டி அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அத தான் பத்தி பார்க்க போறோம். பிளஸ் ஆல்சோ வந்து பார்ட் 1 வீடியோல வந்து அந்த சோலார் பேனல் வாங்குறது வந்து அது ஒர்த்தா இல்லையான்றத இப்ப பார்த்துரலாம். ஓகே கைஸ், இப்போ போன வீடியோல வந்து நம்ம சோலார் பேனலோட கால்குலேஷன் பார்த்தோம். இந்த வீடியோல வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கால்குலேஷன் பார்த்துரலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புது சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ல. ஸோ அது என்னன்றத பார்த்துரலாம். வழக்கம் போல 0 to 100 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஓகேங்களா? 101லேருந்து 200 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹4.60 ₹4.80 ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு தனி சப்சிடி ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டே வந்து ஒரு சப்சிடி ஆட் பண்ணுது. அந்த சப்சிடி போக நம்ம கட்ட வேண்டிய காசு பார்த்தீங்கன்னா ₹2 30 ஸோ ₹2.30 வந்து நம்ம கட்டுற மாரி இருக்கும். பிளஸ் வந்து ₹5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சார்ஜஸ். ஸோ அடுத்து 201லேருந்து 300 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ₹4.60லேருந்து ₹4.80 ஆயிடுச்சு. ஆஃப்டர் சப்சிடி நீங்க எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதேதான் ₹4.60 கட்ட வேண்டியது இருக்கும். பிளஸ் வந்து ₹15 வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கட்டணும். 301லேருந்து 400 யூனிட்ஸ் பார்த்தீங்கனாலும், அதே இதுதான். உங்களுக்கு என்ன ஆகும்னா, சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு ₹15க்கு பதிலா ₹25 கட்டுற மாரி இருக்கும். 401லேருந்து 500 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ₹6.15 ₹6.45 கட்டணும். ஆஃப்டர் சப்சிடி பார்த்தீங்கன்னா, ₹6.15 கட்டணும். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ளஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ₹40 கட்டணும். ஸோ இப்ப எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துரலாமா? நாமினல் யூனிட் சார்ஜ் வந்துட்டு 500 யூனிட்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க எப்படி பே பண்ணுவீங்கன்னா, 0லேருந்து 100 வழக்கம் போல 0 நீங்க எதுவும் கட்ட தேவையில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் 101ல இருந்து 200 யூனிட்ஸ்க்கு. இதுக்கு நீங்க எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்ன்றத இப்ப பார்த்துரலாம். நான் அப்படியே கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 200 மைனஸ் 101 99 இருக்கா? 99 யூனிட்ஸ்க்கு நீங்க வந்து ஆஃப்டர் சப்சிடி ₹2.30 கட்ட சொல்லுது. ஸோ இந்த 99 இன்டூ 2.30 227.7. ஸோ எவ்வளோ வருதுன்னா, இப்போ ரவுண்ட் ஆஃபா வச்சுக்கலாம். 227 பிளஸ் சர்ப்ளஸ் சார்ஜ் வந்து நீங்க ₹5 கட்டணும் அது. நெக்ஸ்ட் 201ல இருந்து 300 இதுல எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு இப்போ? 300 மைனஸ் 201 இதுல ஒரு 99 யூனிட்ஸ் இருக்கா? 99 இன்டூ ஆஃப்டர் சப்சிடி எவ்வளோ கட்ட சொல்லுது? ₹4.60 4.60 455 455 பிளஸ் சர்ப்ளஸ் சார்ஜஸ் வந்து ₹15. அடுத்து 301ல இருந்து 400 யூனிட்ஸ் minus 301 is equal to 99 units. 99 into after subsidy எவ்வளோ இருக்கு? ₹4.60 4.60 455 சேம் தான். பிளஸ் சர்ப்ளஸ் சார்ஜஸ் மட்டும் ஒரு ₹10 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ ₹25. நெக்ஸ்ட் 401ல இருந்து 500 யூனிட்ஸ் இதுக்கு எவ்வளோன்றத பார்த்துருவோம். 500 மைனஸ் 401 99 யூனிட்ஸ் இன்டூ ஆஃப்டர் சப்சிடி வந்து ₹6.15 கட்டணும் இப்போ. ஸோ 6.15 is equals to 608. ஸோ 608 பிளஸ் ₹40 வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாமா? 227 பிளஸ் 5 பிளஸ் 455 பிளஸ் 15 பிளஸ் 455 பிளஸ் 25 பிளஸ் 608 பிளஸ் 1. ஸோ டோட்டலா உங்களுக்கு 500 யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1830. இந்த சார்ஜ் தாங்க நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். இப்போ சோலார் பேனல் கால்குலேஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ நான் வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் வந்து போன வீடியோலயே குடுத்திருந்தேன். ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு 0.015 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து அது வந்து நம்மகிட்ட இருந்து ட்ரெயின் பண்ணுது. ஸோ 30 டேஸ்ல பார்த்தீங்கன்னா 0.45 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம மொபைல் வந்து ட்ரெயின் பண்ணுது. இப்போ ஒரு ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வீட்ல வந்து 4 மொபைல்ஸாவது இருக்குமா? ஸோ 4 மொபைல்ஸ்க்கான கால்குலேஷன் வந்து இப்ப நம்ம போட்டுறலாம். ஸோ 4 மொபைல்ஸ் இன்டூ 0.015 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு நாள்ல வந்து அது வந்து ட்ரெயின் பண்ணுது. ஓகேவா? ஸோ வந்து 4 மொபைல் இன்டூ 0.015 போட்டாச்சு. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 இன்டூ 0.015 ஈக்குவல்ஸ் டு 0.06 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து 4 மொபைல் ஒரு நாள்ல வந்து ட்ரெயின் பண்ணுது நம்ம கிட்ட இருந்து.
ஸோ இந்த 0.06 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி இன்டூ 30 ஒரு மாசத்துல 30 டேஸ் இருக்குல்ல, அந்த 30 டேஸை நான் இதுல போட்டுக்கிறேன். 0.06 இன்டூ 30 1.8 1.8 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு மாசத்துல 4 மொபைல் வந்து நம்ம கிட்ட இருந்து ட்ரெயின் பண்ணுது. நம்ம வந்து பை மந்த்லியா தான் எலக்ட்ரிசிட்டி வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப இன்டூ 2 பண்ணிக்கலாமா? 1.8 இன்டூ 2 3.6. ஓகே. 2 மாசத்துல 4 மொபைல் ஃபோன்ஸ் நம்ம கிட்ட இருந்து ட்ரெயின் பண்ற எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3.6 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லா இதை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் 2 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ வருஷம் ஃபுல்லா பண்ணணும்னா இன்டூ 6 கரெக்டா? 1.8 இன்டூ 12 பண்ணலாம். அதாவது 1.8 இன்டூ 12 மந்த்ஸ் இல்ல 3.6 இன்டூ 6 மந்த்ஸ். நான் 3.6 இன்டூ 6 மந்த் பண்றேன். கால்குலேட்டர்ல போட்டுக்கலாம். 3.6 இன்டூ 6 மந்த்ஸ் அதாவது 21.6 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து 4 மொபைல் ஃபோன்ஸ் ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்து எனர்ஜி ட்ரெயின் பண்ணுது. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படின்ற கால்குலேஷன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். சப்போஸ் 500 அதாவது 401ல இருந்து 500 யூனிட்ஸ் ஸ்லாபுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ரேட் வந்துட்டு 6.15 ருபீஸ் கரெக்டா? ஸோ என்ன பண்ணலாம்? 21.6 இன்டூ 6.15 கரெக்டா? 21.6 இன்டூ 6.15 எவ்வளோ வருது? 132.84. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 135 ருபீஸ்னு வச்சுக்கலாம். 4 மொபைல் ஃபோன்ஸ் வருஷம் ஃபுல்லா நம்ம டெய்லி சார்ஜ் போட்டா நமக்கு ஜென்ரேட் பண்ற காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 133 ருபீஸ் பெர் இயர். ஓகேவா? இது வந்துட்டு பெர் இயர். ஸோ இப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த சோலார் பேனல் நம்ம வாங்கினா நம்ம போட்ட காசு திருப்பி எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது. சிம்பிள்ங்க. 1050 divided by 133. 1050 divided by 133. 7.89. 7 years and 8 months. இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த சோலார் பேனல் நீங்க வாங்கி மொபைல் மட்டும் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் 8 மாசம் ஆகும் நீங்க போட்ட காசை திருப்பி எடுக்கிறதுக்கு. என்னது? ஐயோ பேப்பர் பண்டது. அட பாவிகளா டேய். மதரமல்லி மதரக்காரனே வர ஏமாத்திட்டு போறாங்க. எதுக்குடா இந்த சோலார் பேனல் கம்பெனி மேல இவ்ளோ கண்டு நீங்க கேட்டீங்கன்னா சரி என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்போ நம்ம அட்வான்டேஜஸை பார்க்கலாம். அப்பாடா. இப்போ நம்ம 3 இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். நம்பர் 1 அட்வான்டேஜ், இந்த சோலார் பேனலை நீங்க வந்து போர்ட்டபிளா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் ஒரு லாங் டிராவல் போறேன், ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் போறேன், இல்லைனா வேர்ல்ட் டூர் போறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க இந்த சோலார் பேனலை உங்க பைக்லயோ இல்ல கார்லயோ நீங்க அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபிளா சார்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 2 வெதர் ரெசிஸ்டன்ட். இப்போ நமக்கு வர லோ காஸ்ட் மொபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி பவர் பேங்க்ஸ் இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறது இல்லை. பட் இந்த சோலார் பேனல் வாட்டர் ப்ரூஃப். இதை வந்துட்டு நீங்கள் மழை, காடு, வெயில் எதில் வேணால் வச்சு அடின்னு அடிக்கலாம். பட் அந்த டிஸ்பிளேக்கு மட்டும் எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெனியூவபிள் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நம்பர் 3 நம்ம கேல்குலேஷன்ஸ் வந்து 6 hours அசம்ஷன்ஸில் தான் போட்டோம். இப்போ நீங்கள் ஒரு ஹாட் ரீஜனில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6லேருந்து 10 hours கூட உங்களுக்கு வந்து சன்லைட் கிடைக்கலாம். நீங்கள் 4 மொபைல் ஃபோன்ஸ் ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல 8 மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். யோசிச்சு சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி இந்த சோலார் பேனல் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye.